प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ததோஸ்ய பிரக்லாதக சமஜனி சுதோ கர்ப்பவசதோ முனேர்வீணாஹ பானேஹே அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்யக சிசுரபி சமேத்யத்வைரதிமோ கதஸ்த்வத் பக்தானாம் வரத பரமோதாக ஹரணதாம். 24வது தசகத்துல நாராயண பட்டத்ரி கிட்டத்தட்ட 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். கர்ப்பத்திலேயே கர்ப்ப ஸ்ரீமான் அப்படின்னு பேரை வாங்கின்றவன் பிரகலாதன். தான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாரத மகரிஷியால உபதேசம் செய்யப்பட்டு பரம ஞானமானாக மாறுறான். அதே ஆசிரமத்திலேயே கயாத்துவுக்கு அவன் பிள்ளையாக பிறக்கிறான். இரண்யகசிபு தான் தபஸையெல்லாம் முடிச்சுட்டு வந்தான். வந்துட்டு கயாத்துவை காணோம், குழந்தை பிறந்துருத்துன்னு தெரிஞ்சது. எங்க இருக்கான்னா நாரதராசிரமத்தில் இருக்கான்னு சொன்ன உடனே குருவாயிரப்பா நேர இரண்யகசிபு நாரதருடைய ஆசிரமத்துக்கு ஓடி வந்து அவரை வணங்கி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருந்தான். நாரதருக்கு என்ன ஒரு பெரிய அனுகிரகம்னா எல்லாருக்கும் வேண்டியவரா இருப்பார். அது உலகத்துல ரொம்ப கஷ்டம். தேவதைகளை எதிர்க்கிற இரண்யகசிபு அவர்கள ஒத்தரான இவருடைய காலில் நாரதருடைய காலில் விழுந்து வணங்கி பிரகலாதனையும் கயாத்துவையும் அழிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஆனா பிரகலாதன் அப்பவே பக்திமானாக மாறிட்டான். சாதாரணமா நம்ம உலகத்தில் உள்ள பாகவதோத்தமார்கள் எல்லாருக்கும் ஒரு பரம்பரைன்னு போட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வச்சிருக்கோம். நம்ம அதுல முதல்ல யார் இருக்கான் அப்படின்னா பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதல்ப்யான் ருக்மங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. நாம் எடுத்த கணக்கில் இவர்களெல்லாம் முக்கியமான பாகவதோத்தமர்களாக நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பாகவதோத்தமர்களுடைய வரிசையில முதல்ல யார் இருக்கிறான்னா கதஸ்துவத் பக்தானா. இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார பட்டத்ரி. அதைத்தான் ஞாபகப்படுத்துறார். பரம்பரையில முதல்ல பிரகலாதன் நிக்கிறானா. அது கூட ஆச்சரியம் இல்ல. பிரகலாதனுக்கு அடுத்தது யார் இருக்கா அப்படின்னா பிரகலாத நாரத. இது என்ன அநியாயமா இருக்கே, குரு பின்னாடி வந்துட்டார், சிஷ்யம் முன்னாடி போயிட்டான். நாரதர் இல்லைன்னா பிரகலாதனே கிடையாது. கர்ப்பத்துல உபதேசம் பண்ணிருக்கார். அப்ப பரம்பரை எப்படி இருக்கணும்? நாரத பிரகலாதன் இருக்கணும். ஆனா கருவிலே இவன் திருவுடைய விஷயத்தை குரு கிட்ட கேட்டதுனால பரம்பரையில இவனுக்கு இந்த ஸ்லோகத்துல என்ன பேருன்னா குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு பேரு. அவருக்கு முன்னாடி வந்து தான் நிக்கிறானாம். அது மாத்திரம் இல்ல, உலகத்துல நல்ல விஷயங்களை சொல்பவர்களை விட அந்த விஷயத்தை கேட்பவர்களுக்கு ஸ்ரவணம் பண்ணவர்களுக்கு பலன் ஜாஸ்தி. அதே போல சொன்ன நாரதரை விட ஸ்ரவணம் பண்ண பிரகலாதன் பரம்பரையில முதல்ல வந்து நின்றுட்டான். பிரகலாதனையும் கயாத்துவையும் அழிச்சுண்டு நேர இரண்யகசிபு தன்னுடைய ஊருக்கு திரும்பிட்டான். பிரகலாத சுவாமி அந்த ஊர்ல வளர ஆரம்பிக்கிறாராம். எப்படி வளர்ந்தார் அப்படின்னா பாகவதத்துல ஆசீன பர்யட்டல் நச்சல் சஜான பிரபிபல் ருவன் நானுசல் தத்தயே தானி கோவில்தா கோவில்த பரிரம்பிதா. கர்ப்பத்தில் ஏற்பட்ட வாசனையோனோ
அதனால பிரகலாதன் வளர ஆரம்பிக்க செய்ய முதல் வார்த்தை அவனுக்கு அம்மானே வாயில வரல, நாராயணான்னு தான் பேச ஆரம்பிச்சானா. விளையாடினாலும் சாப்பிட்டாலும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவனுக்கு சவுத்தம ஸ்லோகபதாரவில்தயோர் நிஷேவயா கிஞ்சன சங்கலப்தயா தன்மல் பரம் நிர்வൃத்திமாத்மனோ முகுர் துசங்கதினன்ய மனசமம் யதாதே. சுத்தி இருக்கிற சங்கம் துசங்கமா இருக்கு. அப்பா நாராயணன் பெயரையே சொல்லக்கூடாதுன்ற அரண்மனையில். ஆனா குருவாயூரப்பா இவன் மாத்திரம் கதஸ்துவத் பக்தானம் வரத பரமோதா கர்ணதமோ. அந்த கருவில ஏற்பட்ட வாசனை, உள்ளும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு ஆழ்வார் வர்ணிச்சா மாதிரி அவனுடைய சூழ்நிலையே பக்திமயமாக. எது விளையாடினா கூட நாராயணனை பத்தி விளையாட்டு தானா. செவ்வை சூடுவார் அழகா சொன்னார், உன்னில் கேகில் உற்று உரையில் ஓர் செயல் பண்ணின் ஓசை நீர் படியில் நல்பொடும் பெண்ணும் மானும் அப்பேரும் அல்லானாய் நல்லும் மாயவன் நாமம் ஓதுவான் நாமமே ஓதுவான் தேரும் மெய்ப்பொருள் ஸ்ரீதரன் என கூறும் எட்டெழுத்தை குறித்து நாவீருவான் சுவை விகலம் இன்றியே ஏரின் மாதவர் இவனில் யாவரே. பட்டத்திரியோட அப்படியே தமிழ் வார்த்தை, ஈரின் மாதர் இவனின் யாவரே கதஸ்துவத் பக்தானாம் வரத பரமோதாகரணதாம். சகலமும் பக்திமயமாக வளர்ந்துருக்கான்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை, அதாவது 24வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இரணியல் மைந்தன பிரகலாத பெரியவனும் தோன்றலானால் அரணனவே வீணையுடல் சஞ்சரிக்கும் நாரதனும் முன் பெருமை தன்னை என்னால் முரணின்றி கருவினிலே சொன்னதனை அன்னவனும் முற்றும் ஏற்று திறனமுமே தீதின்றி தொழுதவனாய் ஒல் தொண்டனாகி வளர்ந்தால் நன்றோ அப்படின்னு முடிச்சு 24வது தசகத்துல 5வது பாட்டுல ஸ்லோகத்துல இரண்யகசிபுவினுடைய நிலைமை என்ன, பிரகலாதனை பார்த்து இவன் எப்படி கோபப்பட்டான்னு தொடர இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே கவனத்தில் இருக்கும். சென்னை வேளச்சேரி ரயில்வே நிலையத்திலிருந்து ஆதம்பாக்கம் செல்லக்கூடிய வழியிலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் பாரதிதாசன் நகர் பிரதான சாலையிலே முத்தையால் ரெட்டி நகரில் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலிலே நுழைந்து நாம் சக்கரத்தாழ்வாரை தரிசித்தோம். இதோ லட்சுமி நரசிம்மர் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அமாவாசையும் புதன்கிழமையும் சேர்ந்த மார்கழி மாதத்தின் புண்ணியமான இந்த ஒரு தினத்திலே இதோ உற்சவமூர்த்தி பிரகலாத வரதனாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவருடைய திருநாமமும் இந்த திருக்கோயிலிலே பிரகலாத வரதனாகவே அமைந்திருக்கின்றது. ஆச்சரியமான ஒரு திருமேனி, சிரசிற்கு மேல் கிரீடம், ஆக அமைதியான திருமுகம், அதிலே உயர்ந்த திருமன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்த பெரிய கர்ணபத்திரங்களோடு நமக்கு சேவையை அளிக்கின்றார். சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு 3வது திருக்கரமானது லட்சுமி நரசிம்மனான பிரகலாத வரதனான என்னை சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லுவது போல நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய அபயகஸ்தமாக இருக்கின்றது. வக்ஷஸ்தலத்திலே இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, அழகான கெம்பு மாலை, முத்து மாலை, மாங்காய் மாலை, இவைகளெல்லாம் அவருடைய திருமேனியை ஆபரணங்கள் பல பலவே என்று அலங்கரிக்க அவரது இடது கையானது, அதாவது 4வது திருக்கரமானது கையிலே அழகாக குருவாயூரப்பன் போன்ற கதையை தாங்கிக் கொண்டு கதாபாணியாக கதாஹஸ்தமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அந்த கதைக்கு அருகிலேயே அகன்ற திருவடியினுடைய ஒரு திவ்ய தரிசனம். என்னுடைய திருவடியை சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய பிரகலாத வரதன் திருவடி முதல் திருமுடி வரை நாம் அவருடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போது ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் நின்ற திருக்கோலத்திலே அழகான கிரீடத்தை தரித்துக் கொண்டு உத்தமமான ஒரு திருமுகத்துடன் சிகப்பு வஸ்திரத்துடன் நமக்கு கருணையே வடிவான திருமுகத்துடன் காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் அவளும் கிரீடத்தை தரித்துக் கொண்டு சாந்தமான திருமுகத்துடன் கண்ணை திறந்து கொண்டு பச்சை வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு அழகான பதக்கங்களுடன் காட்சியளிக்கக்கூடிய பிரகலாத வரதன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக மாலைகளை தான் சாற்றிக் கொண்டும்
மாலைகளை கிளந்தும் நிர்மால்யமான திருமேனியாகவும் நமக்கு ஆச்சரியமாக திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு இதோ நாம் நாராயணியத்தின் 24வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டாத்ரி கம்பீரமாக தொடங்கக்கூடிய ஒரு வைபவத்திற்கு ஸ்ரவணம் செய்ய திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, சுராரீணாம் காஸ்யம் தவ சரணதாஸ்யம் நிஜசுதேக சத்ருஷ்ட்வா துஷ்டாத்மா குருபிகி அசி சிக்ஷரமமோ குரு ப்ரோக்தம் சாசாம் விதமிதம் அபத்ராய திருடமிதி அபாகுர்வன் சர்வமோ தவ சரண பக்தியை பவவிருத்தே. குருவாயூரப்பா, பிரகலாதன் இரண்யகசிபுவனுடைய அரண்மனையில விளையாடினாலும் பேசினாலும் எந்த வார்த்தையை சொன்னாலும் பக்திமயமாக நாராயணா கோவிந்தான்னு வளர்ந்தான். இப்படி வளர்ற ஒரு குழந்தைய பார்த்து அப்பா பெருமைதான பட்டுக்கணும். பட்டத்ரி அங்கலாய்க்கிறாரா? எந்த விஷயமும் சொல்லிக் கொடுக்காம ஒரு சத்சங்கத்துல நல்ல குழந்தையா சின்ன வயசுலயே பெருமாளுடைய பேரை சொல்லக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து தகப்பனார் சந்தோஷப்படாம சுராரீனம் ஹாஸ்யம் ஹாஸ்யமா நினைச்சானா, சிரிக்கிறானா. பிரகலாதன் நாராயணான்னு சொல்றத பார்த்தா இரண்யகசிபுவுக்கு வேடிக்கையா இருக்கு. ஹாஸ்யத்தோட கடகட கடகடன் விழுந்து சிரிக்கிறான். இவன் ஹாஸ்யமா இருக்கான், குழந்தை எப்படி இருக்கு? தவ சரண தாஸ்யம் நிஜ சுதேக. ஆச்சரியமான பதம். உங்களிடத்துல தாஸ்யமா இருக்கிற குழந்தைய பார்த்து ஆசியம் பண்ண அப்பா இவன் ஒருவன் தான் குருவாயூரப்பா லோகத்துல இருப்பான். உடனே அவனுக்கு என்னாச்சு? கோபம் வந்தது. பிரகலாதனை கூப்பிட்டான். அவனுடைய முஷ்டியை கெட்டியா பிடிச்சிட்டான். பாகவதம் சொல்லித்து தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனீகி இரண்யகசிபூராஜன் அகரோதக மகாத்மஜே. மகாபாகவதோத்தமன், மகாபாகவதே, மகாபாகே, மகாத்மனி 18,000 ஸ்லோகத்துல பிரகலாதனை இப்படி புகழ்ந்து சுகாச்சாரியார் பரீட்சித்துக்கு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். அந்த குழந்தைய போய் பரீட்சித்து கஷ்டப்படுத்தணும்னா அவன் பேர்ல கோவப்பட்டாண்டா. மகாபாகவதனாகவும் மகாத்மாவும் இருக்கக்கூடிய அவனை திருத்தனம்னா என்ன பண்றதுன்னு பார்த்தான் இரண்யகசிபு. இவன் அரண்மனையில வீட்டிலேயே வச்சுட்டா நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். குருகுலத்துக்கு அனுப்பணும், பாடசாலைக்கு அனுப்பணும். ஆசிரியர்னு 2 பேர் கையில பரம்ப வச்சுட்டு 2 தட்டு தட்டி மிரட்டினாள்னா அப்பத்தான் இவனுக்கு புத்தி வரும்னு நேர சண்டன் அமர்கன்னு பேரு. இவர்களுக்கு குலகுரு சுக்கராச்சாரியார். ஆனா சுக்கராச்சாரியார் ரொம்ப கெட்டிக்காரர். பிரகலாதன் பகவன் நாமாவை சொல்லிட்டு வளர்றத பார்த்தார். அவருக்கு புரிஞ்சுடுத்து இவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு. அதனால நாம இவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் தீர்த்த யாத்திரை போறேன்னு இரண்யகசிபு கிட்ட சொல்லிட்டு பிரகலாதன் வளர ஆரம்பிக்கச்சே தீர்த்த யாத்திரை போயிட்டார் சுக்கராச்சாரியார். அவருடைய 2 பிள்ளைகள் சண்டன் அமர்கன்னு அவதான் பாடசாலையை நிர்வாகிச்சுட்டு இருக்கா. அவர்களை கூப்பிட்டான். பிரகலாதனை அவரிடத்துல ஒப்படைச்சானா. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? குழந்தைய அழிச்சுட்டு போங்க. என்ன பண்ணணும்னா நன்னா பாடங்கள்லாம் நாங்க கத்து கொடுக்கிறோம். அவனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஞானத்தை ஊற்றுறோம்னா. ஆனா இவன் சொன்னானா சத்ருஷ்ட்வா துஷ்டாத்மா குருபிகி அசிக்ஷிரமமோ. வினோதமான ஒரு உத்தரவை போட்டானா. எல்லாரும் பள்ளிக்கூடத்துல கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை சேர்க்கும் போது என்ன சொல்லுவா? ஆசிரியர்கிட்ட வேண்டுகோள் வைப்பா, நல்லபடியா சொல்லிக் கொடுங்க, இவனை ஒரு உயர்ந்த புத்திமானா மாத்துங்கோன்னு. இவன் சொன்னான் சண்டன் அமர்கனை பார்த்து இரண்யகசிபு, என் குழந்தைக்கு ஒன்னும் புது பாடம்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நீங்க சொல்லி தர வேண்டாம். ஏதோ தேவையில்லாத ஒரு பாடத்தை இவன் எங்கேயோ போய் கத்துட்டு வந்திருக்கான். அதனால உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? இவன் கத்துட்டு வந்திருக்கிற பாடத்தை மறக்கும்படியாக பண்ணணும். இல்லைன்னா உங்களை தொலைச்சிடுவேன்னு திருஷ்டுவா துஷ்டாத்மா துஷ்டனான இரண்யகசிபு புது உத்தரவை போட்டு அழிச்சுட்டு போங்க பாடசாலைக்கு என் பிள்ளைய. இவன் கண் முன்னாடியே நான் நிக்கிறதுக்கு விரும்பலேன்னு பிரகலாதனை துரத்தி விட்டான். அவ அழிச்சுட்டு போய் பாடசாலைக்குள்ள அவனை உட்கார வைக்கிறா. பகவன் நாமாவை சொல்லி தரப்போறா. பகவன் நாமான்றது அவளுக்கு தெரிஞ்சது இரண்யகசிபுவனுடைய பேரத்தான். அதை சொல்லாம பிரகலாதன் அவர்களுக்கே சத்சங்கத்தை உபதேசம் பண்ண போறான்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். 24வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சென்னை ஆதம்பாக்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை ஹனுமத் ஜெயந்தி ஆகிய அந்த தினத்திலேயே நாம் அடைவோம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண